அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். இன்று காலை நமது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு செய்திருந்தார். பார்த்தவுடன் குலை நடுங்க செய்தது. ஏற்கனவே கத்ரஸ், உன்னாவ் போன்ற பகுதிகளில் பாலியல் வன்கொடுமைகள் நடந்தேறியது. கத்ரஸில் கோவிலுக்குள் வைத்து, கத்வாவில் கோவிலுக்குள் வைத்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருந்தார்கள். கத்ரஸில் எரிந்த நிலையில், அரை உடம்பு எரிந்த நிலையில் பிணமாக எடுத்து பிறகு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றார்கள். அதன் பின்னணியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கத்ரஸில் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டிருந்து தனது மகளை இழந்த பெற்றோர் காவல்துறைக்கும் வீட்டுக்குமாக அலைந்து அலைக்கழிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி வழங்க ஒரு எஃப்ஐஆர் கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. அப்படி ஒரு அராஜகம் நடக்கிறது காவல்துறைகளில், வட மாநிலங்களில். ஏன் பாதிக்கப்பட்ட பெண் ஏழை, பழங்குடியின பெண், தலித், இது போன்ற சமூகங்கள் இருப்பதால் பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்பொழுதும் கத்ரஸில் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ஏழை விஸ்வகர்ம இன பெண். இப்படி ஏழை பெண்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் குரல் கொடுக்கவோ அவர்களுடன் தோள் நின்று போராடவோ யாரும் முன் வராத காரணத்தினால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தவறு செய்தவர்கள் எல்லாம் பாஜகவினரிடம் பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்து விடுகிறார்கள். மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதிப்படைய செய்த பாஜகவினருக்கு பதவி கிடைத்தது. குஜராத்தில் பில்கிஸ் பானு பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிப்பில் கலந்து கொண்ட அனைவருக்குமே பாராட்டு கிடைத்தது. இப்படி பாதிக்கப்பட்டோரை பாதுகாப்பதும் அவர்களுக்கு பாராட்டு விழா வைப்பதுமே பாஜகவினரின் வேலையாக உள்ளது. தமிழ்நாட்டில் இன்று எனது பார்வைக்கு வந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு கடந்த 2-3 நாட்களுக்கு முன் காவல்துறை தேர்தலை காரணம் காட்டி வழக்கு பதியவில்லை. ஏழை குடும்பம் என்பதால் அவர்களும் காவல் நிலையத்திற்கு செல்ல மிகுந்த அச்சத்தோடு இருந்தார்கள். இன்று தமிழக மகளிர் ஆணையரை தொடர்பு கொண்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும், அவள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும், பாதிப்புக்கு உள்ளாக்கிய நபர் சிசிடிவி புட்டேஜை ஆராய்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தை வலியுறுத்தியதன் பேரில் 1 மணி நேரத்திலேயே வழக்கு பதியப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும். 2 நாளில் அவர் யார் என்று கண்டறியப்படுவார், தகுந்த தண்டனை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளே, நாம் அனைவரும் இது போன்ற ஏழை எளிய பெண்கள் பாதிக்கப்படும் போது அனைவரும் ஒருமித்த குரலாய் ஒன்றிணைந்து நாம் ஒரு குரலை எழுப்பி அவருக்கு பாதுகாப்பாக நிற்போம். எப்பொழுதும் காங்கிரஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு, ஏழைகளுக்கு, தலித்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியாகவே இருக்கும். நன்றி. ஜெய்ஹிந்த். பாதுகாப்போம் பெண்ணினத்தை.